வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, எனக்கு இதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, இது ரொம்ப பிடிக்கும். இது என் லைஃப்பில் யார் என்ன நினச்சாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. அதே மாதிரி ஒரு சிலருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம். பர்ஃப்யூம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்ஃப்யூம் கொஞ்சம் நான் யூஸ் பண்ணுவேன். ஜாப் போகும்போதும் சரி, வீட்டில் எங்கேயாவது அவுட்டிங் போகும்போதும் சரி, பர்ஃப்யூம் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன், என்னுடைய ஹேண்ட் கர்ச்சீஃபில் கூட எனக்கு பர்ஃப்யூம் போட்டுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாசமாக இருக்கிறது ஒன்றும் தப்பே இல்லையே. ஓகேவா, நாமளே நம்ம உடம்பு தான் என்றைக்குமே நிரந்தரம். நம்ம இறுதி மூச்சு நின்னாலும் நம்ம கூடவே வர்றது நம்ம உடம்பு மட்டும்தாங்க. அதனால் நாமளே நல்லா ஒரு மோட்டிவேட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு ஹாப்பியாக இருக்கணும். பர்ஃப்யூம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மைல்டான பர்ஃப்யூமோட கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வரும்ல, அந்த பர்ஃப்யூம்ஸ் ரொம்ப பிடிக்கும். எப்படி பிடிக்கும்னு தெரியுன்னா, எங்கள் அப்பாலாம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 70s 80s 90sலாம் ஏன்னா அது நான் இன்டிமேட் சென்ட்டு தெரியுங்களா, அதை யூஸ் பண்ணுவாருங்க. இன்டிமேட் சென்ட்டு வேறு லெவலில் வைப்பாக இருக்கும், நல்லா வாசம் வருங்க. உங்களுக்கு பர்ஃப்யூம்னா ரொம்ப பிடிப்பா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபாகில் அந்த பர்பிள் கலரில் இருக்கும், கத்திரிப்பூ கலரில். அது அந்த பிளாக்கை விட சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்கும். நான் நிறைய பர்ஃப்யூம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் என்னடா பர்ஃப்யூம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆட்காக ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. எனக்கு பிடிச்சதை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுக்கெல்லாம் பர்ஃப்யூம் பிடிக்குமா? எத்தனை பேருக்கு பர்ஃப்யூம் போடுற பழக்கம் இருக்குது? ப்ளீஸ் சொல்லுங்கள்.